கொஞ்ச நாள் காமெடி பண்ண நான் வில்லன்றதே மறந்துடுவீங்களே என்று ஆனந்தராஜ் ஒரு படத்தில் கேட்டிருப்பார். அப்படிதான் பிரேமலதா விஜயகாந்த் கொஞ்ச நாளாக சைலண்ட் மோடில் இருந்ததும் தமிழ் சினிமாக்காரர்கள் அவர் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார் என்று நினைத்து கொண்டார்கள். ஒருத்தர் இருக்கும்போது கண்டு கொள்ளாமல் மறைவிற்கு பிறகு கொண்டாடப்படுவது என்பது வேதனையான விஷயம்தான். ஆனால் அந்த கொண்டாட்டத்தை வியாபாரமாக்குவது அதைவிட மோசமான விஷயம். அதுதான் தமிழ் சினிமா தொடங்கி இருக்கிறது. விஜயகாந்த் இறந்ததும் அவருக்கு இருக்கும் புகழை நாம் படத்தில் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் என்ற எண்ணம் எல்லோருக்குமே விட்டு விட்டது. ஆரம்பத்தில் தளபதி விஜய் நடிக்கும் கோட் படத்தில் விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகள் AI தொழில்நுட்ப முறையில் படமாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதை ரசிகர்களும் பெரிய அளவில் கொண்டாடினார்கள். தற்போது கழுதை கெட்டா குட்டி சவறு என்பது போல் அடுத்தடுத்து வெளியாகும் படங்களில் எல்லாம் இந்த ட்ரெண்டை கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். இதற்காக நேற்று பிரேமலதா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட AI காட்சிகளை தங்களின் படங்களில் உபயோகப்படுத்த முன்கூட்டியே அனுமதி வாங்க வேண்டும். படம் விளம்பரம் மற்றும் ஆடியோ வெளியீட்டு மூலம் இதை தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது. இதுவரை யாருமே எங்களிடம் அனுமதி பெறவில்லை என்று சொல்லி இருக்கிறார். அவர் சூசகமாக சொல்லுவது கோட் படக்குழுவினரை தான் என நன்றாக தெரிகிறது. தளபதி விஜய் நடிகராக இருந்தால் கூட ஓரளவுக்கு பிரேமலதா சரி என்று போயிருப்பார் போல. ஆனால் அரசியல் தளத்தில் தனக்கு எதிர்க்கு எதிர் போட்டியாக நிற்கும் போது ஒருவேளை முன் அனுமதி பெறவில்லை. எனவே அந்த காட்சிகள் இந்த படத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னால் கோட் படத்தில் விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.